முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால், செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன், திட்டங்களை தீட்டுகிறேன். தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள். அந்த செயல்களால் விளைஞ்சதுதான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்கிறேன். இது சாதாரண சாதனை இல்லை, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை. நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை, தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2024-25 ஆண்டில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லலை, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு. நம்மோட வளர்ச்சி 9.69 விழுக்காடு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டில் 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில்
98.3 விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமா நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. அதிகமாக பிஹெச்டி பண்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, NIRF ரேங்க்ல சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மிக சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மோட அரசு மருத்துவமனைகளில் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார், அறிவுலக மேதை அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி மானிய கோரிக்கையின் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்மை பாதுகாத்து வழிநடத்தி செல்கின்ற இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் திராவிட மாடல் நாயகர் நமது தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி நம் திராவிட இயக்கத்தின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களது எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து அவை முன்னவர் அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவையொட்டி ரோம் நகர் வாட்டிகனில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் அன்னாருக்கு மரியாதை செலுத்த தமிழக கிறிஸ்துவ மக்களின் பிரதிநிதியாக ஏறக்குறை 140 கோடி கத்தோலிக்க மக்களுடைய திருச்சபையின் தலைவராக இருந்த நம்முடைய பிரான்சிஸ் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு என்னையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இனிகோ இளையராஜா அவர்களையும் கலந்து கொண்டு எங்களின் இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் அங்கே இருக்கின்ற கார்டினல்கள் அனைவரும் கேட்டறிந்த விதம் அங்கே சென்றவுடன் எல்லாமே கேட்டாங்க. அங்கெல்லாம் வாக்களிக்கக்கூடியவர்கள், அந்த வாக்களிக்கக்கூடிய இந்த கார்டினல்கள் அனைவரும் எங்களை விசாரித்து
எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவிலேருந்து எங்கே வரீங்க? தமிழ்நாட்டில் எங்கேருந்து வரீங்க? நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பேரை சொன்ன பெருமையாக அவர் அனைவரையும் முன் வந்து அவர்களே பேட்டி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களுடைய உடுக்கலைந்தவன் கை போல இடுக்கன் கலைவான் நட்பு என்று சொல்வார். அது போல நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் அவர்கள் கேட்டவுடன், நம்முடைய போக்குவரவு மரணத்தை கேட்டவுடன் எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்து அவர் இறுதி அழிஞ்சு செலுத்தி வைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நோம் நகர் வாடிக்கை நடைபெற்ற இத்தாலிய திருச்சபையில் தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் இறுதி அஞ்சல் நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழ்நாடு அரசின் சார்பில் என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு விருதுராஜன் அவர்களை அனுப்பிய மாண்புமிகு தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இனியன் பூக்குண்டனின் பொன்மொழிக்கேற்ப வராது வந்த மாமணி திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலகெங்கும் வாழ்கின்ற நம் தொப்புள்குடி உறவுகளாம் புலம்பெயர் தமிழர்கள் நலனில் தாய்போல் அக்கறை கொண்டு செயல்படுத்துகின்ற திட்டங்களை ஒன்றல்ல இரண்டல்ல, அது எண்ணற்ற திட்டங்களாக எல்லையற்று நீள்கிறது என்பதை நாடறியும் ஏடறியும் அந்த தாயுமனரை போற்றுவதற்கு வார்த்தை இல்லை. தமிழர்களின் வாழ்வு உயர ஊன் உறக்கமின்றி உழைக்கின்ற உத்தம தலைவர் போற்றுகின்றேன். முத்தமிழ் அறிஞர் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரிய அமைப்பிற்கு திட்டமிட்டார். அந்த திட்டத்தை வடிவமாக்கியவர் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஆவார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அயலக தமிழர் நல வாரியம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் அங்கீகரித்து ஒருங்கிணைத்து உலகத் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் வந்து சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அயலக தமிழர் தினம் கொண்டாடுதல், வெளிநாடு வாழ் தமிழர்கள் குழந்தைகளுக்கு நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்பித்தல் என்றெல்லாம் உன்னதமான பணியை தொடர்ந்து செய்து வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேர்களை தேடி என்ற தமிழர் தடம் என்றும் தமிழ் மனம் என்றும் தமிழ் கிராமம் என்றும் தொப்புள்குடி உறவுகளை இணைக்க நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்ற லட்சிய திட்டங்களுக்கு உலக தமிழர்கள் சார்பில் எனது சிரமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழர்களை அகதி என்று சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தோடு அண்ணனுக்கு அண்ணனாய் தம்பிக்கு தம்பியாய் நான் இருக்கிறேன் என்று கூறி அகதிகள் முகாம் என்பதை மறுவாழ்வு முகாம் என்று மாற்றியமைத்த பெருமைக்குரியவர் நம் திராவிட மாடல் தளபதி அண்ணன் முதல்வர் அவர்கள். தாய் போன்ற அவரது அருங்குணத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சிக்கி தவித்த சுமார் 2494 தமிழர்கள் தாயகம் மீட்கப்பட்டுள்ளனர். அதேபோல் நடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு பணி நிமித்தம் சென்ற காலமாகிவிட்ட ஏறத்தாழ 1237 தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கு பேருதவி புரிந்து அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு சகோதரத்துவ மனப்பான்மையோடு துணை நின்றுள்ளது என்பதை பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஆண்டு தோறும் கொண்டாடப்பட்டு வரும் அயலக தமிழர்கள் தினத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு உலக தமிழர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து வாழ்த்தனுப்பிய காட்சி கண்கொள்ளா காட்சி. நம்முடைய தலைவரின் ஈடற்ற அந்த சகோதர பண்பினை நான் போட்டி வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-2025 நிதியாண்டில் 6,13,69,922 ரூபாய் செலவில் முகாம்களில் வசிக்கும் 19,551 இலங்கை தமிழர்களுக்கு ஆடகை வழங்கினோம். அது மட்டுமல்ல, 2023-2024 ஆண்டு நிதியாண்டில் 19,498 குடும்பங்களுக்கு 2,50,54,930 ரூபாய் செலவில் பயன்பாட்டுக்குரிய பாத்திரங்களை வழங்கி நம் சகோதரர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு. அது மட்டும் போதாது என்று நினைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2024-2025 நிதியாண்டில் 15,896 இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு தலா 5 இலவச எரிபொருளைகளை மானிய தொகையில் 3,17,92,000 ரூபாய் வழங்கி அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக விளங்குகிறார் என்பதை இந்த பேரவையில் பதிவு செய்கிறேன். மேலும் 23-24 நிதியாண்டில் முகாம்களில் வாழ்கின்ற 1944 இலங்கை தமிழ் மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை 3,26,50,000
5,76,5365 ரூபாய் வழங்கியுள்ளது நமது திராவிட மாடல் அரசு. அவர்கள் மீது மேலும் அன்பு கொண்டுள்ள முகாம்களில் வசிக்கின்ற 200 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு தலா ரூபாய் 1,25,000 வீதம் 2,50,00,000 வழங்கியுள்ளது நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முகாம்களில் வசிக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டத்தில் 176 கோடி ரூபாய் செலவில் 3,510 வீடுகள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 2,757 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளியிடம் ஒப்படைக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது நமது அரசு. மேலும் 783 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்க தயார் நிலையிலும் இந்த அரசு வைத்துள்ளது என்பதை இப்பேரவையை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.